எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சில பெற்றோர்கள் கொஞ்சம் குழந்தைகளை எப்படிலாம் கவனிச்சுக்கலாம், எப்படி அவங்களுடைய ஒரு ஆட்டிடியூட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வந்தா இன்னும் பெட்டர் சிட்டிசன்ஸா நாளைக்கு நம்ம இந்தியாவுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு சிந்தனை பண்றாங்க. நம்ம நிறைய பேர் வந்து ட்ரெயின்ல எல்லாம் டிராவல் பண்ணுவோம், பஸ்ஸஸ்ல டிராவல் பண்ணுவோம், இந்த மாதிரி ட்ரிப்ஸ் லாங் ட்ரிப்ஸ் எல்லாம் போவோம் இல்லையா. அப்போ கூட நிறைய ஃபேமிலிஸ் வருவாங்க. அதுல வந்து சின்ன குழந்தைகளை கூட்டிட்டு வர அம்மா அப்பா கடை நம்ம பார்த்து இந்த சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துட்டே பட்டு மூஞ்சில் அடிச்சோம். ஒரு செகண்ட் நம்ம எதிர்பார்த்துக்க மாட்டோம், நமக்கு ஒரு செகண்ட் அப்படி இதுவாகும். ஸோ அந்த பட் அதை கவர் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், உடனே இப்படி மூஞ்சி இப்படி கையில மூடி ஏதோ சவுண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த குழந்தை அப்படி கியூரியஸா அப்படி பார்க்கும், இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. மெதுவா வந்து அந்த மூடி இருக்கிற அந்த கையை அப்படி மெதுவா எடுக்க பார்க்கும். எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம், அப்படின்னு சிரிச்சு பண்ணிடுவோம். ஸோ என்னடா இது ஒரு விளையாட்டு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படி மறுபடி பட்டு அடிக்கும், மறுபடியும் நம்ம அதையே ட்ரை பண்ணுவோம். ஸோ இப்படி பண்றதுனால இன்டைரக்ட்லி நம்ம அந்த குழந்தைக்கு என்ன சொல்றோம்னா, அது அடிச்சதுனாக்க கொஞ்ச நேரத்துல வந்து அதை மறந்து மனுஷங்க யார் அடி வாங்கினாங்களோ அவங்க சிரிச்சிடுவாங்க. ஸோ the child can hit the person அப்படிங்கிறத நம்ம இன்டைரக்டா சொல்றோம். அது செய்யலாமா, கைக்கு வந்து அடிக்கிறதுக்கு இல்ல, பல நல்ல விஷயங்கள் செய்யறதுக்குங்கிறது அந்த குழந்தைக்கு அப்பவே புரிய வைக்கணும். எப்படி பண்றது, அழுது சிரிச்சு இதெல்லாம் பண்ணினா அது விளையாட்டு நினைச்சு மேல மேல அதெல்லாம் செய்யும். ஸ்கூலுக்கு போனாக்க அடுத்தவங்களை அடிக்கிற பழக்கம் தானா வர ஆரம்பிச்சிடும். அதனால முதல்ல அடிச்சுட்டு ரெண்டாவது அதுக்கு கை கொண்டு வரும்போது hold the hand, புடி கைய புடிங்க, புடிச்சிட்டு நோ கை அடிக்க கூடாது அப்படின்னு கொஞ்சம் நிறுத்தி அதுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா அந்த குழந்தைக்கு அது புரியும். ஏன்னா பல நல்ல சாதனைகள் பண்றதுக்கு தான் இந்த கை இருக்குங்கிறது அந்த வயசுலயே அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும். அடுத்தது சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா அந்த டிராவல்ல வந்து விரல் சூப்பிட்டு இருக்கும், சிலது வந்து இந்த இடத்துல தான் உட்கார்ந்து இருக்கும், சிலது கூட அண்ணாவோ அக்காவோ இருக்கு அந்த குழந்தைக்கு வச்சுட்டு இருக்கிற பொம்மை தான் வேணும், இல்ல திடீர்னு ஏதாவது ஒரு பிஸ்கட் போச்சு பலூன் அது இந்த விஷயம் வாங்கி கொடுத்தா தான் அழுது அடம்பிடிக்க ஆரம்பிக்கும். சோ இந்த அம்மா அப்பாவும் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு மாதிரி அது அழகு அப்படிங்கிறதுனால ஒண்ணு அந்த பெரிய குழந்தைய வந்து குடுத்துருமா, அந்த விளையாட்டு பொம்மையை வந்து குடுத்துரு, பரவாயில்ல அது பிச்சு போட்டாலும் பரவாயில்ல ஆனா அது குடுத்துருவோம் அப்படின்வாங்க, அந்த அழுகை நிறுத்தணும். இல்ல டக்குன்னு ஏதோ ஒரு பலூன் ஏதோ சாக்லேட் எதை கேட்கறது டக்குன்னு அதை கொடுத்து அந்த அழுகை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்களே தவிர அந்த குழந்தைக்கு அதை புரிய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு தோணாது. ஆனால் இதுவும் வந்து நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு. என்னன்னா அந்த குழந்தைக்கு தானா உள்ள ஆரம்பிக்கும், ஓஹோ எனக்கு ஏதாவது வேணும்னா நான் கண்டிப்பா அழுது சாதிச்சு நான் வாங்கிக்க முடியும் அப்படிங்கிற அப்பவே நம்ம அந்த மனசுல விதைச்சுடும். அதை கண்டிப்பா செய்யவே கூடாது. ஏன்னா அவுட் சைடு வேர்ல்ட்ல நம்ம நினைச்சது நம்மளுக்கு ஆசைப்பட்டது எப்பவும் கிடைக்காத சந்தர்ப்பங்கள் தான் நிறைய இருக்கு. அதான் அந்த குழந்தை பேஸ் பண்ணணும், தைரியமா பேஸ் பண்ணணும், எந்த தப்பான முடிவுக்கும் போகக்கூடாது. அப்படின்னா இந்த நேரத்துல இருந்தே நம்ம அந்த குழந்தைக்கு மனசுல அதை கரெக்டா சொல்லி புரிய வைக்கணும். எப்படின்னா அழுதுக்கா அழு பேசாம அழு, இந்த பெரிய குழந்தை நீ விளையாடிக்கோமா அப்படின்னு சொல்லி சாக்லேட்டா இல்ல கிடையாது அவ்வளவுதான், பலூனா இப்ப கிடையாது, வாட் எவர் இட் இஸ் இப்ப கிடையாதுங்கிறது ஸ்டர்னா சொல்லுங்க. எத்தனை நேரம் ஆகும், 5 நிமிஷம் ஆயிடுமா, 10 நிமிஷம் ஆயிடுமா, 20 நிமிஷம் ஆயிடுமா, அது மாதிரி ஆக முடியாது அந்த குழந்தையால, தானே டயர்ட் ஆகும். Then the child will realize, yes நம்ம எல்லாமே கேட்டது கிடைக்காது, அதுக்கும் சில நேரங்கள் இருக்கு அப்படிங்கிறது அந்த அந்த சின்ன கருவிலேயே அது வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும். அதனால தயவு செஞ்சு அழுதால் அந்த குழந்தைக்கு அந்த பொருளை வாங்கி கொடுக்கணுன்ற பழக்கத்தை பெற்றோர்கள் தயவு பண்ணாங்க. அதே மாதிரி ஸ்கூல் அடுத்த ஸ்டேஜ், ஸ்கூல் போயிட்டு வர்ற ஸ்டேஜ், அப்பவே நீங்க பாத்தீங்கன்னா பேசிக் டிசிப்ளின் அத வந்து ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, ஸ்கூல்ல இருந்து வந்தால் உன்னுடைய ஸ்கூல் பை வைக்க ஒரு இடம், உன்னுடைய செருப்புகளை ஷூவை வந்து கழட்டி வைக்க ஒரு இடம், அதே மாதிரி உன்னுடைய யூனிஃபார்ம் எல்லாத்தையும் இல்ல வந்து காலேஜ் போறதா இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து நேர பாத்ரூம்ல போய் எங்க கழட்டி அதை வைக்கணுமா வச்சு மூஞ்சி கை கால சுத்தம் பண்ணிட்டு வேற உடுப்ப மாத்திக்கிட்டு, அதே போல வந்து உங்களுடைய லஞ்ச் பாக்ஸ் எது எடுத்துட்டு போனீங்களோ அதை திருப்பி வந்து வாஷ் பண்றதுக்கான ஏரியால கொண்டு வந்து வச்சு அது அப்புறம் நெத்தி இட்டுக்கணும். அது விபூதியோ சந்தனமோ குங்குமமோ எது உங்க வழக்கமோ அதை இட்டு
சுவாமினால ஒரு சின்ன ஒரு நன்றியை சொல்லிட்டு தான் பாலோ கஞ்சியோ டீயோ குடிக்க வரணும். இது கண்டிப்பா எல்லா ஃபேமிலிலையும் அவங்க இன்சிஸ்ட் பண்றாங்க குழந்தைக்கு. உங்களுடைய திங்ஸ் அதாவது இடத்துல இருக்கிற நிறைய வீடுகளை நம்ம பார்ப்போம். அப்படி தூக்கி அப்படி டக்குன்னு வந்ததும் வந்து அந்த ஷூ அப்படி டக்குன்னு போடுவாங்க. ஸ்டாண்ட் இருக்கும், அந்த ஸ்டாண்ட் அழகா வைக்கணும்ன்றது கூட அந்த பொறுமை இருக்காது, அந்த ஒரு 10 செகண்ட் பொறுமை இருக்காது. அப்படியே தூக்கி கைட்டு போட வேண்டியது. சாக்ஸ் எடுத்து இன்னொரு இடத்துல போட்டுடுவாங்க. அந்த ஸ்கூல் பேக் ஒரு இடத்துல கிடக்கும். அவங்க சோஃபா அப்படி சாஞ்சிட்டு உடனே ரிமோட் வச்சு டிவி பார்க்கலாமான்னு இருக்கும். அங்கேயே போட அம்மா பாரு அப்படின்னு. தயவு செஞ்சு அப்பவே இந்த டிசார்டர்லி பிஹேவியரை கட் பண்ணிங்க. நோ, அந்த மாதிரி பண்ணினா உனக்கு நீ கேட்டது கிடைக்காது, உனக்கு ஆகாரம் கிடைக்காது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினை கொண்டு வாங்க. தப்பே கிடையாது. என்னடா மிலிட்டரி இல்லவே இல்லை. ஏனால் தன்னுடைய பொருள்கள் மற்றும் எங்கேயுமே வந்து இந்த பொருள் இந்த இடத்துல இருக்கணும்ன்றது அப்ப தெரிஞ்சாதான் வேலைக்கு நாளைக்கு போகும்போது கூட எந்தெந்த பேப்பர்ஸோ எந்தெந்த திங்ஸ் எங்க வைக்கணும், எப்படி உட்காரணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், எப்படி நிக்கணும். இப்ப தனியா அப்புறம் கிளாஸ் எடுக்கிறாங்களா போஸ்டர் அது இது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் முதல்ல இருந்தே விட்டுருணும். அப்போத்துல இருந்து அந்த குழந்தைக்கு அதை பண்ணணும். அண்ட் அதை விட ஒரு இன்னொரு முக்கியமானது, அந்த பாடோ இதை குடிக்கும் போது அன்னைக்கு இந்த ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ என்ன நடந்ததுன்னு கண்டிப்பா ஷேர் பண்ணணும். ஏனால் அப்படி சொல்லும் போது நீ நல்லது பண்ணியா, திட்டு வாங்கினியா, சண்டை போட்டியா, யாராவது அடிச்சியா, யாராவது ஒண்ணு அடிச்சாங்க எல்லாம் அந்த குழந்தை சொல்லும் போது அந்த வீட்டுல இருக்கிற பெரியவங்க அதை கேட்கறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா how he is approaching things. இல்லனா இன்சல்ட்டோ இதுவோ வந்தா அவனால எப்படி ஃபேஸ் பண்றான், எப்படி ரியாக்ட் பண்றாங்கறத அந்த டைம்ல நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். அதுக்கு ஏத்த மாதிரி அவனை கரெக்ட் பண்ணி கைட் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அந்த டைம் கண்டிப்பா அன்றைய பொழுது என்னென்ன நடந்ததுன்னு கண்டிப்பா வீட்டுல ஷேர் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது வந்து சில இடத்துல வந்து சில பேர் வந்து நல்ல நல்ல கேட்ஜெட்ஸோ இல்ல நல்ல ஏதாவது காஸ்ட்லி திங்ஸ் வந்து யாராவது அஃபோர்ட் பண்ணக்கூடிய பேரண்ட்ஸ் குழந்தைகளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை இவங்களும் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சோ அதை பார்த்தது என்ன ஆகும், இந்த ஊர் குழந்தைக்கு நம்மளும் அந்த மாதிரி வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். சோ அப்படி வரும்போது வீட்டுல வந்து எனக்கு அதை வாங்கி கொடுங்க அண்ட் வேற ஏதாவது ஒரு நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ். பெற்றோர்கள் என்னன்னா நம்மளோட கண்டினியூஸ் ஒர்க் லோட் இருக்கிறதுனால நம்மளுடைய அன்பை வந்து இது மாதிரி ஒரு காஸ்ட்லி ஒரு பிராண்டட் டிஷர்ட், பிராண்டட் ஃப்ராக்ஸ், அது மாதிரி இது மாதிரி பொருள்கள் வாங்கி கொடுக்கறதுனால நம்ம அன்பை காமிக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்காங்க. இல்லவே இல்லை. தயவு செஞ்சு அவங்களுக்கு எக்கானமி அப்படின்னா என்னன்னு புரிய வைங்க. என்னடா அந்த வயசுல இருந்து எக்கானமி யாருன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட வாங்கக்கூடிய சக்தி இருந்தா கூட காஸ்ட்லி திங்ஸ் குழந்தைகள் காலேஜ் பண்ற வரைக்கும் உபயோகப்படுத்தது தவிர்க்கிறது தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற நல்ல பாடம். எப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த வயசுலயே அவங்களுக்கு எக்கானமி என்ன சின்ன குழந்தைகிட்ட போய் எக்கானமி எப்படி பேசுறதுன்னு கேட்குறீங்களா? நான் பேசியிருக்கேன். என்னோட குழந்தைக்கு வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து 1ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தப்போ வந்து பூர்ண விஸ்வநாதன் சார் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பெரிய டிராமட்டிஸ்ட் அண்ட் கிரேட் பர்சன். அவருடைய டிராமா குரூப்ல வந்து சுஜாதாவுடைய ரைட்டர் சுஜாதாவுடைய நாடகம் வந்து அரங்கேற்றணும் அப்படின்னு அவங்க இருந்தாங்க. அதுல வந்து அம்மா பொண்ணு பண்ற மாதிரி ஒரு கதை இருந்தது. அதனால யாரோ வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் பெங்களூர்ல கல்யாணம் ஆகி போயிருந்து திருப்பி வந்திருந்தேன் டிரான்ஸ்பர்ல. சம்படி டோல்டு மாதிரி பூர்ணம் சார்ட்ட மாதிரி வந்திருக்காங்க. உடனே அவர் என்னை கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த இதுக்கு வர சொல்லியிருந்தாரு. நாங்க ரிஹர்சல் நாங்க அப்ப வந்து கொளத்தூர்ன்ற இடத்துல இருக்கும். கொளத்தூர்ன்றது வந்து பெரம்பூரை தாண்டி கொளத்தூர். சோ இந்த வில்லிவாக்கம் அதெல்லாம் வச்சு கொளத்தூர். இங்க வந்து இந்த திருவிக்கா நகர் அந்த இடத்துல எல்லாம் தாண்டி கொளத்தூர்னு இருக்கும். சோ இங்க மயிலாப்பூர்ல இவர் வந்து ரிஹர்சல் வச்சிருப்பாரு. சோ 2 பஸ் நாங்க பெரம்பூர் வரைக்கும் ஒரு பஸ், பெரம்பூர்ல இருந்து ஒரு கொளத்தூருக்கு ஒரு பஸ்ல போனோம். சோ இவன் வந்து நான் கூட்டிட்டு ஆபீஸ் முடிச்சு நான் கூட்டிட்டு வந்துருவேன். வந்து நாங்க ரிஹர்சல் சரி சின்ன குழந்தைங்கிறது அவங்க சீக்கிரம் முடிச்சுட்டு எங்களை கிளம்ப சொல்லிடுவார். நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிருக்கோம். சோ பஸ் வரது கொஞ்சம் வெயிட் பண்ற நேரத்துல வந்து சில பேர் ஆட்டோஸ் வரதுக்காக ஏறிட்டு போவாங்க. அப்ப இவருக்கு ஆட்டோ சொல்லக்கூட தெரியாத வயசு. என்கிட்ட கேட்போம், அம்மா நம்ம அந்த வண்டியில போலாமா நம்ம வீட்டுக்கு அப்படின்னு. தாராளமா போலாமா, ஆனா கொஞ்சம் பணம் ஜாஸ்தி நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது அவங்க கொஞ்சம் எவ்வளோ என்ன டிஃபரன்ஸ் புரியாத ஒரு கொஸ்டின் அவளுக்கு அது இருக்கும். அவள்கிட்ட கேட்க மாட்டா, பட் அந்த ஃபேஸ்ல தெரியும். உடனே நானே அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போவேன். இப்போமா நம்ம பஸ்ஸுக்கு ஒரு பணம் கொடுக்குறோம் இல்லையா, அதை விட இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பணம் எவ்வளவு ஆகும்னாக்க
இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஸ்கூலுக்கு நான் பஸ்ல பிஸ்கெட்ஸ் கொடுக்குறேன், அப்ப நம்ம இங்க ரிஹர்சல் வரும்போது நம்ம பஸ்ல வரும்போது கொஞ்சம் பிஸ்கெட் சாப்பிட்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணும்போது கொஞ்சம் சாப்பிட்றேன். இந்த மாதிரி நம்ம பண்றது கிட்டத்தட்ட ஒரு 12 to 15 days நம்ம அந்த பிஸ்கெட் வாங்குற பைசா இல்லையா, எவ்வளவு ரூபாய் இருக்கும் அந்த ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவளுக்கு சொன்னேன். ஓஹோ, 15 நாள் போல பிஸ்கெட் வாங்குற பணம் வந்து ஒரு தடவை நம்ம வந்து இந்த ஆட்டோல போனா ஆகுங்கிறது தெரியாது, அந்த வண்டியில போனா ஆகுங்கிறது அவன் மனசுல பதிஞ்சு இமீடியட்லி இல்லம்மா நம்ம விருந்து நம்ம பஸ்ஸிலே போலாம். திஸ் இஸ் ஹவ் அந்த வயசுக்கு ஏத்த மாதிரி புரியுற மாதிரி எக்கானமி சொல்லுங்க, தப்பே கிடையாது. குழந்தைகள் காஸ்ட்லியான பொருள் கேட்டாங்க அப்பாக்கள் என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க, ஐயோ தீபாவளி ஏதோ ஒரு பெரிய கிராண்டா வந்து பையன் கேட்டுட்டானா எப்படி அவனுக்கு மாட்டேன்னு சொல்லி வயசுக்கு வேணாலும் வாங்காம இருப்பாங்க, தனக்கு வாங்கிக்காம இருப்பாங்க. ஆனா குழந்தைகளுக்கு வந்து என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறது அப்பாவோட வழக்கம். ஆனா அம்மாக்கள் கொஞ்சம் சொல்லுவாங்க, ஆனா சிலதான் சொல்லுவாங்க. சில பேர் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு மாதிரி கொஞ்சம் சமம் அப்படிங்கிறது எப்படி சொல்றதுன்னு ஒரு தயக்கம் இருக்கும். தயவு செஞ்சு அதை பண்ணாரு. ப்ளீஸ் டெல் தெம் எளிமையா வாழறது, சிம்பிளான திங்ஸை யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இப்ப நம்ம அந்த பணம் இருந்தா கூட அதை நம்ம சேமிச்சோம்னாக்க இப்ப ஏகப்பட்ட கோர்சஸ் வந்துட்டு ஒரு குழந்தைகள் பல விதமா கத்துக்கிறது, பல விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு எல்லாருமே பணம் கொடுத்து நம்ம செஞ்சாங்க. அப்போ அந்த பணம் உதவியாது. எளிமையா வாழட்டும், எளிமையான திங்ஸை யூஸ் பண்ணட்டும். அப்போ வந்து எதிர்காலத்துல வந்து அவங்க எந்த சிச்சுவேஷன்லையும் எப்படி இருந்தாலும் கஷ்டத்தை தாங்கிய வந்து ஜெயிக்கிறதுக்கான ஒரு நல்ல பிரஜைகளா நம்ம நாட்டுக்கு கொடுப்போம். எல்லாரும் சௌக்கியமா இருக்கும், நாட்டையும் சுபிக்ஷமா பார்த்துப்போம். ஜெய் ஜெய் சங்கர், ஹர ஹர சங்கர்.